ஹாய். இப்போ தான் சாப்பாடே செய்கிறேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஜானுக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு, அதுக்கு போயிருந்தோம். அப்படியே போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்திருந்தோம். மளிகை சாமான் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தால இப்போவும் மிளகாத்தூள் இல்லை. ஸோ அதனால பருப்பு கூடவே ஒரு பாத்திரம் போட்டேன். இல்லை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேக வச்சுட்டேன். ஸோ இப்போ இது இன்னும் 2 விசில் விட்டால் வைக்கிறோம். சுட்டுச்சு. அது ஃப்ளூக்கில் வந்துச்சு. ஸோ இதை வந்து தாளிச்சிக்கலாம். சாம்பாருக்கு வந்து தாளிச்சிட்டேன். இதுலேயே வந்து இதை தாளிச்சிக்க போகிறேன். ஸோ அவசரமாக செய்கிறீங்கன்னா குக்கரில் ஏதாவது வேக வைக்கிறீங்கன்னா அதை கூடவே இன்னொரு பொருளும் போட்டு வேக வச்சுக்கலாம். இதை தாளிச்சதை இன்னொரு கிண்ணத்தில் ஊற்றிடுறேன். கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வந்துச்சு வதச்சிடலாம். தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு வந்து இதில் போட்டு தான் வேக வச்சு வச்சுருங்க. மிளகாத்தூள் இல்லை என்கிட்ட வந்து இது வந்து சாம்பார் பொடி வாங்கி வந்து வச்சுருந்தேன். எப்படி இருக்கும்னு தெரிலப்பா. இதில் இதை கொட்டிடலாம். இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். உப்பு பருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன சொல்லுறது இன்னும் மசிஞ்சிருக்கணும். தாளித்து வச்சுருக்கிறத விட்டுறேன். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. சாப்பாடு ரெடி. உருளைக்கிழங்கு பட்டாங்க ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. சாம்பார் பொட்டேட்டோ சிப்ஸ். அதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு தான். ஆனால் ஈவினிங் ஆயிடுச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.